மகளே, நாம் இந்த யோகி ராம் சரத்குமார் நாம பிரச்சார குடில் மூலமா உங்களுக்கு சொல்ற உபதேசம் உண்மை ஒண்ணுதான். பகவான் யோகி ராம் சரத்குமாரை பொறுத்த மட்டும் நீங்கள் காட்டுகிற பக்தியோ, நீங்கள் ஜபிக்கிற நாமமோ, நீங்கள் செய்கிற திருவடி பூஜையோ பிரயோஜனம்தான். பகவான் சொல்லியிருக்கிறார், ஒரு நாமம் கூட வீணாகாதுன்னு சொல்லியிருக்கார். அது உண்மைதான். ஆனால் பகவான் யோகி ராம் சரத்குமாருடைய பரிபூர்ண கருணையை பெற வேண்டுமானால், அவருடைய கடைக்கண் பார்வையை பெற வேண்டுமானால், இந்த வாழ்க்கையிலே நாம் யாதொரு குற்றங்களோ குறைகளோ கவலைகளோ இல்லாமல் நாம் மகிழ்ச்சியோடு வாழ வேண்டுமானால், முதலாவதாக நீங்கள் செய்ய வேண்டியது உங்கள் உள்ள தூய்மை, உங்கள் மன தூய்மை, உங்களுடைய ஆன்மாவினுடைய சுத்தி. அதுதான் முதல் முக்கியம். உங்கள் மனசில் ஒரு கள்ளம், கபடம், போட்டி, பொறாமை, சூது, வாது எதுவுமே இல்லாமல் நீங்கள் பார்த்துக்கோங்க. தயவு செய்து உங்களுடைய மனம் சுத்தத்தால் சித்தத்தால் நிரம்பி இருக்கணும். அமைதியாக, ஆர்ப்பாட்டம் இல்லாமல், யாதொரு சூது, வஞ்சகம், இகழ்ச்சி, புகழ்ச்சி எதுவுமே இல்லாமல் உங்களுடைய மனம் வெறும் திறந்த புத்தகமாக அப்படியே இருக்கணும். அதுதான் முதல் முக்கியம். ஏன் அதை திருப்பி சொல்கிறேன்னா, பல ஆண்டுகளாக பகவானுடைய பெரிய பக்தர்களாக இருந்தவர்கள், ஏதோ நாங்கள் நாமத்தை சொல்கிறோம், நாமத்துக்கு நாங்கள் அப்படி இப்படின்னு பகவானுக்கு பல சேவைகளை செய்தவர்கள் சமீப காலமாக மிகவும் துன்பத்திலே, துயரத்திலே, கஷ்டத்திலே மிகவும் அவஸ்தைப்படுகிறார்கள். ஒரு பெரிய பக்தர், ஒரு சுவாமி பகவானோட பெரிய பக்தர், பல ஆண்டுகளாக பக்தர், பகவானுடைய நாமத்தைன்னு அவர் உருகி சொல்லுவார். அவர் பெரிய நாமத்தினுடைய பக்தர். ஒரு முறை ஒரு மாவட்டத்திலே ஒரு பகவான் யோகி ராம் சரத்குமார் ஒரு ஆலயம் அமைக்க வேண்டும்னு என்கிட்ட கேட்டுட்டாங்க. நாமளும் கொஞ்சம் உதவி பண்ணோம். சரி, அப்புறம் ரொம்ப கஷ்டப்படுறாங்களே, பல ஆண்டுகளாக ஆலயம் அமைக்க முடியாமல் துன்பப்படுறாங்களேன்னு சொல்லி அவங்கள நீங்கள் எங்கள் ஊருக்கு கிளம்பி வாங்க, இங்கே பல பக்தர்கள், பகவானுடைய பக்தர்கள் பல பேர் இருக்கிறாங்க, அவங்கக்கிட்ட என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு டொனேஷன் வாங்கி தரேன், ஆலயத்தை கட்டுவோன்னு சொல்லி நம்பி அவங்கள ஒரு 4-5 பேர் இங்கே வர சொல்லிட்டு இங்கே வந்து பகவானுடைய ஒரு பழைய பக்தர்கிட்ட நான் ஒரு உதவி கேட்டேன். இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு ஊரில் பகவானுக்கு இதுவரைக்கும் ஒரு ஆலயம் இல்லாமல் கஷ்டப்படுறாங்க, 14-15 ஆண்டுகளாக ஒரு ஆலயம் அமைக்க முடியாமல் சிரமப்படுறாங்க. இப்போ ஏதோ கொஞ்சம் பகவான் கருணை காட்டி நம்மளை போல் நல்லவர்கள் போய் கொஞ்சம் உதவி பண்ணிகிட்டு இருக்கோம். உங்கள்கிட்ட நான் உங்களை கூட்டிகிட்டு வரேன், நீங்கள் உங்கள் ஆசிரமத்தில் உங்கள் தெரிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸுகள்கிட்ட சொல்லி கொஞ்சம் அந்த ஆலயம் அமைக்கிறதுக்கு ஒரு உதவி பண்ணுவீங்களா அப்படி கேட்ட உடனே இந்த பகவானுடைய பழம்பெரும் பக்தர், நெவர், நோ, இம்பாசிபிள், முடியவே முடியாது, அதெல்லாம் அவங்க ஊரில் தான் பார்த்துக்கணும், இங்கெல்லாம் ஒரு காசு வாங்க முடியாது, தரமாட்டோம் அப்படின்ட்டார் ஒரே வார்த்தையில். அப்போ நான் அடுத்த கட்டம் கேட்குறேன், சரி உங்கள் சொந்தத்துக்குள்ளேயாவது, உங்கள் சொந்தக்காரங்க நிறைய இருக்கிற எல்லாம் வசதியோடு இருக்கிற அங்கேயாவது கொஞ்சம் நம்ம எதாவது வாங்கி கொடுக்க முடியுமா? நோ, இங்கே கூட்டிகிட்டு வந்துடாதீங்க, இங்கே வர வேண்டாம், 10 காசு தர முடியாது அப்படின்ட்டார். உண்மையில் அன்றைக்கி நான் மனசு உடஞ்சி போயிட்டேன். அப்போ இவ்வளோ தான் பக்தியா? எவ்வளோ கோடிக்கணக்கில் இருக்கு, ஏக்கராக சொத்து இருக்கு, பல 100 ஏக்கர் சொத்து இருக்கு, பல கோடிகள் இருக்கு. பகவானுக்கு ஒரு ஆலயம் அமைப்பதற்கு ஒரு உதவி பண்ண முடியாதா? ஏன் நம்ம ஊர்லலாம் இவ்வளோ 3-4 ஆசிரமம் இருக்கு, அந்த ஊரில் ஒரு ஆசிரமம் வேண்டாமா? அந்த ஊரில் உள்ள ஜனங்கள் விமோசனம் அடைய வேண்டாமா? அந்த ஊரில் ஒரு நல்ல ஒரு ஆலயம் அமைஞ்சு அங்கே ஒரு 500-1000 பேர் போய் நாமத்தை பாட வேண்டாமா? என்னங்க உதவி வேணும்? நான் என்னால் முடிஞ்சதை நான் செய்கிறேங்க, கூட்டிகிட்டு வாங்க. இல்லை அவங்க வரணும்னு கூட அவசியம் இல்லைங்க, நானே உங்களுக்கு தரேன். இல்லை அவங்க நம்பர் தாங்க, நான் அனுப்பி கொடுத்துறேன். எவ்வளோங்க வேணும்? என்னால் முடிஞ்ச நான் செய்கிறேன். அந்த ஒரு பேச்சு இல்லையே, அந்த ஒரு இது இல்லையே. எனக்கு நான் ரொம்ப கவலைப்பட்டுட்டேன். அந்த பக்தர்களை உடனே கூப்பிட்டு வர வேண்டாம் ஐயா, சகுனமே சரியில்லை, யாரும் தரமாட்டாங்க போல், எனக்கும் யார்கிட்டையுமே கேட்டு பழக்கம் இல்லை, நானும் யார்கிட்டையுமே கேட்டு வாங்கிவிட மாட்டேன், எனக்கே வாங்கிவிட மாட்டேன், அப்புறம் உங்களுக்கு நான் வாங்குறது, தயவுசெய்து நீங்கள் வர வேண்டாம், பகவான் நடத்துவார் அப்படின்னு நான் சொல்லிவிட்டேன். பகவான் சித்தத்தால் இப்போ உங்கள் பணிகள் நடந்துக்கிட்டு தான் இருக்குது அவங்களுக்கு. ஆனால் நான் பெரிய பக்தன், பகவானுடைய பெரிய பக்தன், நான் நாமத்துக்கு அடிமை, நான் நாமம்னா அப்படி என்னெல்லாமோ பேசி அப்படி பெரிய சென்டிமெண்ட்டாக கரைக்கிறவங்க பகவானுக்கு ஒரு ஆலயம் அமைக்கிறதுக்கு அவங்க தயாராக இல்லையே. நீங்கள் எப்படி உங்கள் ஆசிரமத்தை அமைச்சிங்க? ஊரெல்லாம் போய் வசூல் பண்ணி தானே அமைச்சிங்க, உலகமெல்லாம் போய் எங்கெல்லாம் பணம் கிடைக்குமோ அங்கெல்லாம் போய் வாங்கி தானே அமைச்சிங்க. இப்போ இதை போல தானே அடுத்த ஒரு காரணம் இருப்பான், எங்கெல்லாம் வாய்ப்பு இருக்கும் அங்கே போய் ஒரு 50 ரூபா கிடச்சிடாதா, ஒரு செங்கலுக்கு ரூபா கிடச்சிடாதான்னு அவங்களும் யோசிப்பாங்க. அவங்க என்ன உங்களை போல இல்லை பெரிய கோடீஸ்வரங்களா? அன்னாடம் காய்ச்சிங்க,
தினக்கூலிங்க. அவங்க யாராவது வசதி உள்ளவங்க நமக்கு ஒரு உதவி பண்ணிட மாட்டாங்களா? ஒரு ஆலயம் அமைக்கணும்னு நினைக்கிறாங்க. ஒரு உருப்படியாக ஒரு இடத்துல இருந்து நாமும் சொல்ல முடியலையே, 10 நாள் அந்த வீட்டில் இருக்கிறோம், 10 நாள் இந்த வீட்டில் இருக்கிறோம், 10 நாள் இவன் வீட்டு மாடியில் இருக்கிறோம், நமக்கு ஒரு ஆலயம்னு இருந்தால் பகவானுக்கு எல்லா சேவைகளும் செய்யலாமான்னு ஆசைப்படுறாங்க. அப்போது செய்ய மனசு இல்லாதவங்க, பல கோடிகளுக்கு சொத்து இருந்தோம், பல கோடி வருவாய்கள் இருந்தோம், பல வசதிகள் இருந்தோம், கொஞ்சம் கூட ஒரு ஆலயம் அமைப்பதற்கு நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு நினைக்கிறவங்கள எனக்கு என்ன சொல்லனே தெரியல. சமீப காலமாக அவர்கள் இல்லங்களிலே மிகப்பெரிய துன்பங்கள், துயரங்கள் சூழ்ந்து கிடக்கின்றன. நிம்மதியில்லாத நிலை தொடர்கிறது. அன்பானவர்களே, நான் யாரையும் குறை சொல்லலை. இப்போ அந்த அடியாரை கூட நான் குற்றமாக சொல்லலை, உங்களுக்கு ஒரு புரிதலுக்காக நான் அந்த கதையை சொல்கிறேன்னு ஒழிய, நான் அந்த பக்தரை ரொம்ப மதிக்கிறேன். அவர் என்னுடைய ஆத்மார்த்தமான ஒரு நண்பர், அவரை மதிக்கிறேன். அவருடைய என்னவோ அவருக்கு, அதாவது நான் சொல்கிறேனே, பகவானுக்கு ஒரு ஆலயம் அமைக்கிறதுக்கே அவருடைய சித்தம் வேணும். அந்த சித்தம் இல்லை, அந்த சித்தம் இல்லை உங்களுக்கு, அந்த பாக்கியம் இல்லை. அதனால உங்களுக்கு தரதுக்கு அந்த மனசு இடம் கொடுக்கல. கோயிலுக்குன்னா வாரிலாக கொடுக்கணும். ஒரு ஆலயம் அமைக்கிறதுனா எப்படிங்க? இந்த இடத்துல நீங்கள் சொல்கிறீங்க, இந்த இடத்துல நாமும் சொல்கிறீங்க, இந்த இடத்துல ஒரு செங்கல் எடுத்து வைக்கிறதுக்காக நான் ஒரு 10 ரூபா தரேன் சாமி, ஒரு செங்கல் எடுத்து வைங்கன்னு சொன்னால் கூட, எத்தனை ஆண்டுகள் அந்த செங்கல் அதில் இருக்கோ, அங்கே எத்தனை நாளை தலைமுறைகள் அந்த நாமத்தை பாடுதோ, அந்த செங்கல் அதை கிரகிச்சு உங்கள் தலைமுறைகளுக்கு தானங்க அந்த பாக்கியத்தை கொடுக்கும். அதுக்கு தானே கோயில்களில் நம்ம ஒரு செங்கலாவது எடுத்து வைக்கணும். ராமர் கோயில் கட்டுறாங்கன்னு எத்தனை ஒரு ஊராக செங்கல் அனுப்பிச்சு கொடுத்தாங்க. காரணம் என்ன? அந்த ஒரு செங்கல் அங்கே இருக்கிற வரைக்கும் என்னுடைய வம்சத்துக்கு அந்த 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 பாக்கியம் கிடைக்கும். அந்த ராமர் கோயிலில் போய் எத்தனை பேர் ஓம் ஸ்ரீராமா ஜெயராமான்னு கத்த நான் கொடுத்த செங்கல் அங்கே இருக்கு, என் வம்சம் தலைக்கணும் தானே கொடுக்குறாங்க. அப்போ அன்பர்களே, நாம் வெறும் பக்தின்னு சொல்லி பிரயோஜனம் இல்லை. ஏதோ இங்கே வந்து நான் அபிஷேகம் பண்ணுறேன், நான் சேவைகள் செய்கிறேன், நாமத்தை சொல்கிறேங்கிறது பிரயோஜனம் இல்லை. நான் திருப்பி சொல்கிறேன், நான் நாமத்தை சொல்லிட்டேன், எனக்கு ஒன்றும் நடக்கலை, நான் சேவைகள் செய்துட்டேன், ஒன்றும் நடக்கலைன்னா, உங்களுடைய மனசை சுத்தப்படுத்துங்கள். பிறர் மீது போட்டி, பொறாமை, பிறருடைய வஞ்சகம், ஐயையோ அந்த சாக்கடையில் வாயால் சொல்ல பிடிக்கலை. தயவு செய்து திருந்துங்க. நான் இங்கே ஏதாவது வெளிப்படையாக பேசுகிறேன்னா என் மனசு சுத்தமாக இருக்கு, அதனால் பேசுகிறேன். எனக்கு யார் மீது வன்மம் இல்லை. வெளிப்படையாக பேசுவேன், திட்டுவேன், என் பாட்டுக்கு போயிடுவேன். யாரையும் கெடுக்கணும், இவன் நாசமாக போகணுங்கிற எண்ணம் எனக்கு கிடையாது. ஆனால் உங்களுடைய மனம் சுத்தி இல்லாதவரை உங்கள் வாழ்க்கை சித்தி அடையாது. மனம் சுத்தி அடையாதவரை வாழ்க்கை சித்தி அடையாது. இறைவன்கிட்ட நீங்கள் போச்சல இந்த போலி வேஷங்களோ பக்தியோ அங்கே தேவையில்லை. மன சுத்தம். இறைவா எப்பிறப்பில் செய்த பாவமோ நான் இப்பிறப்பில் அனுபவிச்சுட்டு இருக்கிறேன். இறைவா, இனிமேல் நான் அந்த பாவங்களை செய்ய நான் தயாராக இல்லை, என்னை மன்னிச்சுக்கோ, என்னை நல்வழி நடத்து, பாவம் செய்யாதபடிக்கு என்னை காப்பாத்து, நல் எண்ணங்களை எனக்கு தா, எப்போதும் உமது திருவடிகளை நினைச்சுக்கிட்டு இருக்கிற பாக்கியத்தை எனக்கு தா, எப்போதும் உமது நாமத்தை ஜபிக்கிற பாக்கியத்தை எனக்கு தா பகவானே. ஒரு கணம் கூட நாம் பிறருக்கு துன்பத்தை நினைக்கக்கூடாது, ஒரு கணம் கூட நாம் பிறருக்கு தோல்விகளை நினைக்கக்கூடாது. என் மனசு அறியாமல் கூட நான் உனக்கு பிறருக்கு ஒரு துரோகத்தை செய்திடக்கூடாது இறைவா. எப்போதும் நல் சிந்தனையாக நல் எண்ணத்தோடு இருக்க வேண்டும் இறைவா. ஒரு சித்தர் சொல்றாரு, எல்லோரும் இன்புற்றிருத்தல் அன்றி வேறொன்றும் அறியேன் பராபரமே. நம்ம நினைக்க வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான், இந்த உலகத்துல எல்லோரும் சந்தோஷமா இருக்கணும். நாம ஏன் இந்த ஆசிரமத்துல எல்லாம் நல்ல வாய்க்குரிசியா சாப்பாடு, கேட்கறதுக்கெல்லாம் மாலை, கையில போட பிரேஸ்லெட்டு, பகவத்கீதை புக்கு, அது இதுன்னு ஏன் கொடுக்குறோம்? நாம அடைஞ்ச சந்தோஷத்தை எல்லாரும் அடையட்டும். என்ன குறைஞ்சு போறோம்? யாம் பெற்ற இன்பம் பெருகை வையகம் என்கிற ஒரு இன்பத்தால உங்க மனசு சூது வாது கள்ளம் கபடம் இன்றி இருந்தால் மட்டுமே உங்கள் வாழ்க்கை மாற்றம் உண்டாகும். இல்லாவிட்டால் பெரிய பெரிய பக்தர்கள்லாம் அன்னைக்கு பெரிய இழப்பிலும் பெரிய துன்பத்திலும் பெரிய தோல்வியிலும் துவண்டு கிடக்கிறார்கள். பலருக்கு வீட்டில் நோய்கள் முத்தி கிடக்கு. அப்போ இதெல்லாம் சர்வசாதாரணம் தானங்க வாழ்க்கையில். அப்படின்னா சர்வசாதாரண தான வாழ்க்கையில். அப்படின்னா இறை அடியார்களுக்கு இது தேவையில்லாத வாழ்க்கை நான் சொல்லுவேன். அவங்க நிம்மதியாக சித்தி அடையணும், அதுதான் உண்மை. பகவானுடைய நாமத்தை பாடுறவங்களுக்கு ஏன் இப்படிப்பட்ட பாக்கியங்கள் வருது? பகவானுடைய நாமத்தை பாடினா பெரிய பெரிய ராஜ வாழ்க்கை ஒன்று வந்துட வேண்டாம், ஆனால் துன்பம் இல்லாத ஒரு வாழ்க்கையாக வாழணும்ல. அதுதானே இறைவனை பாடுறதுக்கு உண்டான இது. ஆகவே தயவு செய்து நான் சொல்வது, கணப்பொழுது கூட எதிரிக்கு கூட நீங்கள் தீங்கு நினைக்காதீர்கள். அது அவன் காலில் போட்டுருங்க, அது அவருடைய திருவடிகளில் போடுங்க. இறைவா, நான் நல்லது தான் செய்தான், அவன் எனக்கு தீங்கு செய்கிறான், நான் என்ன செய்வேன் இறைவா, நீங்கள் பார்த்துக்கோங்க என்று எதிரிக்கு கூட அவனையே கூட இறைவனுடைய திருவடிகளில் போட்டுட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கையிலே நடப்பதெல்லாம் நன்மையாக இருக்கும். உங்கள் வாழ்க்கையிலே ஜெயிப்பீர்கள், அது உண்மை. இதுதான் மகாபாரத தத்துவம் நமக்கு உபதேசிக்கிறது.
இதுதான் மகாபாரத தத்துவம், இதுதான் ராமாயண தத்துவம். இதை புரிந்து கொண்டு செயல்படுங்கள். இங்கே நாம ஜெபம் முக்கியமானா முக்கியம்தான், திருவடி சேவை முக்கியமானா முக்கியம்தான். அதை விட உங்கள் மன சுத்தி ரொம்ப முக்கியம். அப்பதான் வாழ்க்கையில சித்தி அடைய முடியும். இதை புரிந்து கொண்டு மன சுத்தியோடு இங்கே வாருங்க. இங்கே வந்த பிறகும் போட்டி, பொறாமை, வஞ்சகம், அவங்க இவன் இங்கே, அவங்க இவாங்க, அந்த வேலையே நமக்கு வேண்டாம். இங்கே வந்து அவங்க கவனம் வேறு எங்கேயுமே போகக்கூடாது. மனம் முழுக்க இறைவனுடைய திருவடிகளில், உங்கள் செவி முழுக்க இறைவனுடைய நாமத்திலே லயித்து இருந்தால் மட்டுமே நீங்கள் இங்கே இல்லை, எங்கே போனாலும் புண்ணியம் உண்டு. இல்லைன்னா உங்கள் வாழ்க்கை தடம் மாறாது. இப்படியே தான் ஓடிட்டு இருக்கோம். அப்புறம் நீங்கள் கடவுளை குறை சொல்லி ஒரு பிரயோஜனம் இல்லை. உங்கள் மனசு எவ்வளவு மாறுகிறதோ அதற்கேற்றபடி உங்கள் வாழ்க்கை மாறும். யோகி ராம் சுரத்குமார், ஜெயகுருராய்.